நாம் ஏற்கனவே சொன்னது போலே இந்த பதிகம் ஈரடி மேல் வைப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 வார்த்தை, 2 சொற்றொடர்கள் பாடல், அதற்கு மேலே ஒரே செய்தியை அனைத்து பாடல்களிலும் 11 பாடல்களிலும் வைத்து ஏற்கனவே சொன்னது 4 அடி மேல் வைப்பு, 4 வரி பாடல்கள், அதுக்கடுத்ததாக ஒரு செய்தி. அதே போல் 2 அடி பாடல், 2 அடிக்கு மேலாக ஒரே செய்தியை உடனே சொல்வதாக அமைகிறது. இதற்கு பெயர் ஈரடி மேல் வைப்பு என்று இந்த பதிகத்தை நாம் காண்கிறோம். அடுத்ததாக ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஐயா சொன்னது போல ஒரு ஆற்றங்கரையிலே இடர்கள் ஏற்படும் பொழுது அருளி செய்கிறார். நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய இடர்களை களையும் பதிகமாக, பண்ணாக இந்த காந்தார பஞ்சமம் அமைகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவர் என்று அப்பர் சுவாமிகள் கடலிலே புறச்சமயத்தார்கள் அவரை கல்லோடு பிணைந்து கடலில் இட்ட பொழுது இந்த பதிகத்தை பாடி கரையேறினார். அப்போ அவர் அருளி செய்த காந்தார பஞ்சமம். ஞானசம்பந்த பெருமான் நீர் ஓடம் விடுவாரின்றி அடியார்கள்லாம் அலமந்து நிற்கும் பொழுது ஐயா சொல்வது போல் அந்த நாவலமே கோலாக எல்லாரும் ஏறி உட்காருங்க, நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கரையில் இருக்கக்கூடிய வில்வாரண்யேஸ்வரரை வழிபடுவதற்காக இந்த பதிகத்தை அருளி செய்து நீர்நிலையை கடந்து அங்கே வெற்றி அடைகிறார் என்பது 2வது செய்தி. இவர்களெல்லாம் சமகாலத்தவர்கள். அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். இதற்கு தாண்டி 2 நூற்றாண்டுகள் கழித்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவையாறிலே இது மாதிரி ஆற்றை கடக்கும் பொழுது இந்த பதிகத்தை பிரயோகப்படுத்தி, இந்த பண்ணை பிரயோகப்படுத்தி அது காவிரி வழிவிட்டு திருவையாறை வழிபட்டார் என்ற செய்தியை பெரிய புராணத்தின் வாயிலாக காண்கிறோம். ஆகவே இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நீர்நிலைகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை காந்தார பஞ்சமம் தகர்த்தெறியும் என்று திருமுறை வாயிலாக நாம் அறியலாம்.